السلام عليكم ورحمة الله وبركاته. நவைத்து சொல்லுங்க எல்லாரும். நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. யா அல்லாஹ், இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி நியத்து செய்கிறேன். அல்லாஹ் நம்மளுடைய நியத்தை கபூல் செய்யணும். இந்த மாதிரி நியத்து வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் நோன்புக்காக நியத்து வைக்கிறது கடமை. குறைந்தபட்சமாக இப்படி சொல்லுவாங்க, இந்த ரமலான் மாதம் முழுவதும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே நாம என்ன செஞ்சுக்கிடலாம், அப்படியும் நியத்து செய்து கொள்வது அதுவும் ஒரு விதத்துல கூடும் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம முதலாவது தராவீஹ் தொழுது இருக்கிறோம். இந்த தராவீஹ்ல இருந்து ஏதாவது ஒரே ஒரு வசனத்தை பத்தி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிந்துக்கிடலாம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன செய்தி. இம்ரஉல் கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இருந்த நபர்கள்ல ஒரு நபர். இவரு நல்ல பெரிய கவிஞர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சிறந்த கவிஞர்களுடைய படைப்புகள் மட்டுமே ஆதி காலத்துல கஅபத்துல்லாஹ்ல தொங்க விடுவாங்களாம். அப்ப கிட்டத்தட்ட இவருடைய படைப்புகள் மட்டும் கஅபத்துல்லாஹ்ல நிறைய தொங்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான, இன்னும் கூட அரபி மதரசாக்கள்ல இலக்கணத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லி இவருடைய அந்த இலக்கண நடையில உண்டான அந்த இலக்கணத்தை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி இவருடைய சில புஸ்தகங்கள் கூட என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பது உண்டு, இலக்கண நடையை தெரிந்து கொள்வதற்காக. அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற நபர். இவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பான கவிஞன் தான், இருந்தாலும் நரகத்துக்கு எல்லாரையும் இழுத்துட்டு போகக்கூடிய அளவிற்கு உண்டான நபர் இவரு, நரகத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு அவரை பத்தியும் சொல்லி இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நபரை பத்தி ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இம்ரஉல் கைஸ் அப்படிங்கக்கூடிய நபர் எந்த அளவிற்கு கவிதையில கவிஞை அந்த அரபியனுடைய இலக்கணத்துல புலமை வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொன்னா, இவருடைய இந்த கவிதை நடையினால நிறைய பேருக்கு தொல்லையும் கொடுத்திருக்கிறார். அந்த தொல்லைகள் அடைந்த நபர்களில் 2 பேர் என்ன செய்யறாங்க, இவர் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்றாரு, அந்த பேச்சு வழக்குல குத்துறது இருக்கும் பாருங்க, அது மாதிரி நிறைய இவர் செய்யறாரு. இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தருணம் பார்த்து என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அதே மாதிரி தனியாவும் சிக்கி கொள்கிறார் ஒரு பயணத்துல. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆளை கொலை செய்வதற்கு நெருங்கி விட்டார்கள். என்னதான் இருந்தாலும், எப்ப என்னை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் என்னுடைய கடைசி ஆசை இது மட்டும் நிறைவேற்றி வைங்களான்னு கேட்காரு அந்த 2 பேர்கிட்ட. என்னன்னு கேட்கும் போது அவர் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் என் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் நீங்க சேர்த்துட்டா போதும். அவர் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய பெண் மக்களே, நிச்சயமாக உங்களுடைய தந்தை அப்படின்னு மட்டும் அதுல எழுதி இருக்குது. இவ்வளவுதான். தமிழ்ல சொல்றதா இருந்தா அந்த வார்த்தை இவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்யறாங்க, அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டாங்க. அந்த மனிதர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நிகழ்வு முடியுது. அந்த பேப்பர் படிச்சு பார்க்காங்க திருப்பி அந்த 2 பேரும். அதுல எழுதி இருக்கிறது இவ்வளவுதான். சரி, அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றுறோம்னு சொல்லி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. வீட்டுல 2 பெண் மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உரல்ல உலக்க வச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த 2 பக்கம் பெண் மக்கள்ல ஒரு பெண், மூத்த பெண் அதை வாங்கி படிச்சு பார்த்ததான். எப்படி, என்னுடைய 2 பெண் மக்களே, உங்களுடைய தந்தை, நிச்சயமாக உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து உண்டான வாசகத்தை அந்த பெண்மணி படிக்குதான். இப்படி வந்தா இப்படித்தான் வரும் அப்படிங்கிறத அடுத்த அடியை அந்த கவிஞனுடைய மகள் இயற்றுகிறாள். நிச்சயமாக உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு அந்த செய்தியை படிக்குது. அடுத்த 2வது மகன் அதுக்கு அடுத்த அடிய இயற்றுறது. அதனால கொன்ன 2 பேரும், அதாவது கொன்ன நபர்கள் 2 பேரும் உங்க 2 பேரும் முன்னாடிதான் நிக்கிறான், அவனை நீங்க என்ன செஞ்சிருங்க, 2 பேரும் கொலை செஞ்சிருங்க அப்படிங்கிற மீதி அடிய அந்த இன்னொரு மகள் படிக்குது. அதாவது எழுதுனது ஒரு விஷயம்தான், அந்த இலக்கண நடை நல்ல முறையில தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கடுத்து இன்னதுதான் வரும், இதுக்கடுத்து இன்னதுதான் வருங்கிறத இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால்
அப்படிப்பட்ட கஷ்டமான இலக்கணத்தை கூட அந்த பெண் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இலகுவா படிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, வச்சிருந்து இடிச்சுக்கிட்டு இருந்த மாறி மாறி இடித்து கொண்டிருந்த உலக்கையை வைத்து அந்த 2 காத்தில்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி தரும். கண்ணியவங்கள், எதுக்கு இதை நம்ம இந்த இடத்துல சொல்றோம்னா, இவ்வளவு புலமை வாய்ந்த பெண்கள் கூட அதிகமாக இலக்கணத்துல தேர்ச்சி பெற்றிருந்த கூடிய அந்த காலத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த இறைவசனத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதான் ஒரு அடியை சொல்லிட்டாலே அதுக்கடுத்து மிச்ச அடிகள் எல்லாம் கொண்டு வந்துருவீங்க இல்லையா? கவிதையில முன்னடையை சொல்லிவிட்டால் பின்னடையை நீங்க எடுத்துருவீங்க இல்லையா? எங்க என்னுடைய இந்த குர்ஆனை போன்று ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாங்க பார்ப்போம்னு அல்லாஹ் சொல்கிறார். உங்களால் திறமை இருந்தால் அல்லாஹ்வை தவிர உண்டான அத்தனை பேர்களும் நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். பக்ரா சூரா இன்னைக்கு ஓதுன வசனத்துல வரக்கூடிய விஷயங்கள், வைன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்மளுடைய இந்த அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இறை வசனங்களின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபஅது பிசூரத்தின் மின் மித்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். உங்களால நீங்க அவ்வளவு திறமையானவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா எங்க ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இன்னொரு இடத்துல ஒரு சூறா வேண்டாம், ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்ப்போம் என்பதாக எல்லாம் அல்லாஹால அங்கங்க சவால் விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, கஅபத்துல்லாஹ்ல எப்படி கவிஞர்களுடைய விஷயங்கள் எல்லாம் தொங்கப்பட்டிருந்ததோ கவிதைகள், அதே மாதிரி சூரா குர்ஆன்லயே ரொம்ப சின்ன சூறா. என்ன சூறா? அக்மல் சொல்றாரு பாருங்க, இன்னா அஅதைனா சூரா கௌசர். சூரா கௌசர் அப்படிங்கக்கூடிய ஒரே 3 ஆயத்து உண்டான குட்டி சூறா. அந்த கௌசர் அப்படிங்கக்கூடிய அந்த சூறாவை எழுதி கஅபத்துல்லாஹ்ல தொங்க விட்டாங்களாம். அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் வந்து அதை படித்து விட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். இது வஹாதா இல்லா கவுல், இது மனிதர்களுடைய சொல்லே அல்ல, இது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒருவருடைய கவிதை என்பதை என்ன செஞ்சாங்க, எல்லா கவிஞர்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்பதை நமக்கு வரலாறு சொல்லும். கண்ணியவான்களை, அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃப் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ் பேசின இந்த வார்த்தைகள் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி 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 இன்றைக்கு நம்மளுக்கு இது மாதிரி ஒரு முழு வடிவத்துல ஒரு குர்ஆனாக 23 வருஷங்கள் அப்பப்போ ஒவ்வொரு ஆயத்து 2 ஆயத்து, சில நேரங்கள்ல 10 ஆயத்து, சில நேரங்கள்ல 100 ஆயத்து, சில நேரங்கள்ல 110 ஆயத்துன்னு இறங்கின அந்த குர்ஆன் ஷரீஃப் இப்ப முழுசா நம்ம கையில இருக்கு. நம்மள எத்தனை பேரு வருஷத்துல ஒரு தடவையாவது ஓதி இருக்கிறோம் ஒரு குர்ஆனை முழுசா? சொல்லுங்க. நம்மளுக்குன்னு இறக்கப்பட்டதானே இந்த குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஷரீஃபை நம்மள எத்தனை நபர்கள் நாம் ஓதி இருக்கிறோம்? பார்த்தே நாம ஓதல அப்படின்னு சொன்னா எப்படி? என்ன இன்னைக்கு தக்பீர் கட்டி ஆரம்பிச்ச உடனே அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. தாலிகல் கிதாப், நிச்சயமாக இந்த கிதாப் இருக்கிறது, தாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கிறத லா ரைப ஃபீ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் முத்தகீன், இது நம்பிக்கை உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஓதவே இல்லைன்னு சொன்னா நம்ம எங்க அதை நம்பின ஆட்களாக ஆக முடியும் சொல்லுங்க? பார்த்து கூட ஒரு தடவை கூட ஓதலைன்னா எப்படி? ஹதீஸ்களினுடைய ஒளியில இமாம்கள் நமக்கு சட்டம் சொல்லுவாங்க, குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 2 தடவையாவது குர்ஆனை பார்த்து கூட ஓதலைன்னா குர்ஆனுடைய ஹக்கை, குர்ஆனுக்கு உண்டான கடமையை நாம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, நம்மள எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? நம்ம எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம்? ஓத தெரிந்தவர்கள் குறைஞ்சது 2 தடவையாவது ஒரு வருஷத்துல ஓதி இருக்கிறோமா அப்படின்னு கவனத்துல எடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த ரமலான் நாளைக்கு காலை சுபு தொழுவோம் இல்லையா, அந்த சுபுல இருந்து இந்த ஒரு மாசத்துல ஒரே ஒரு தடவை ஈஸியா ஓதுறதுக்கு ஒரே ஒரு டாரிஃப், ஒரு டைம் டேபிள் மட்டும் சொல்லி தரேன், ஓதலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை நேர தொழுகை இருக்கு? 5 வேளை தொழுகை இருக்கு, அப்படித்தானே? இந்த 5 வேளை தொழுகை, 5 வேளை தொழுகைக்கு ஒரே ஒரு வேளை தொழுகையில 2 பேப்பர் மட்டும் ஓதுனா போதும். 2 பேப்பருக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு, அப்படித்தானே? 2 பேப்பருக்கு உண்டான 4 பக்கத்தை ஒரு நேர தொழுகையில ஓதணும் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது தொழுகைக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இந்த 4 பக்கத்தை மட்டும் 2 பேப்பர் மட்டும் ஓதுனா போதும். 5 நேர தொழுகைக்கு எவ்வளவு ஆச்சு? 5 நேர தொழுகைக்கு எத்தனை பேப்பர் ஓதணும்? 10 பேப்பர் ஓதணும். எத்தனை பக்கம் கணக்கு வரும்? 20 பக்கம் கணக்கு வரும் உங்களுக்கு. 20 பக்கங்கிறது ஒரு ஜுசு. 20 பக்கங்கிறது எவ்வளவு? ஒரு ஜுசு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவை லேசா முடிக்கிறதுக்கு உண்டான டைம் டேபிள் இதுதான்.
ஒரு நேர தொழுகைக்கு 2 பேப்பர் ஓதுங்க. 5 நேர தொழுகைக்கு 5 பேப்பர் ஓதுனா போதும். உங்களுக்கு ஒரு ஜுசு ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். 2வது நாள் இதே மாதிரி ஓதனோம்னா, 3வது நாள் இதே மாதிரி ஒரு ஜுசு ஓதனோம்னா, அப்படியே 30 ஜுசுக்கெல்லாம் அழகா நாம இந்த ஒரு நோம்புல முடிச்சிடலாம். இன்னொரு குரானுக்கு ஒரு வழி, தராவிக விடாம தொழுக வந்தீங்கன்னு சொன்னா வரிசையா தராவிகளை என்ன செய்யறாங்க, 27 நாளும் குரான் ஷெரீப் ஹாஃபிதுகள் ஓதுறாங்க. அதுல நாம ஒரு குரானை முழுசா கேட்டாலும் ஓதுன நன்மை தான் நமக்கு. அதை விளங்கிக்கிடணும். அப்ப ஒரு குரானை நம்மளாக பார்த்து ஓதுவது என்பது, இன்னொரு குரானை நாம் காதால கேட்டு நாம் சுவிப்பது அப்படிங்கிற அந்த விஷயம். ஆக 2 குரான் ஓதுன நன்மை நமக்கு கிடைக்குதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா? நம்மளுக்குன்னு இறக்கப்பட்ட இந்த குரான் ஷெரீப்ப இலகுவான முறையிலேயாவது குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 தடவையாவது முடிக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.